ரெண்டு நெஞ்சம் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டி வீசுதே. அந்த ஆதாரம் மட்டும் என்கிட்ட கிடைக்கட்டும், அப்புறம் பாரு. அதுக்கப்புறம் தீனான்ற ஒரு பேரே இல்லாம காணாம பண்ணிடலாம். தர்ணி, சொல்லு, எத்தனை மெசேஜ்? புருஷன் பண்ண தப்புனால இன்னைக்கு என் பையனை எழுதிட்டு நிக்கிறேன்டி. என் சாபம் உங்க யாரையும் சும்மா விடாது. ஒருவேளை அந்த சம்பவத்தினால அவன் இறந்து போகாம இருந்திருந்தானா நானே என் கையால் அவன் கழுத்தை நெரிச்சிருப்பேன். கட்டிக்கிட்டீங்க. சத்தியமா சொல்றேன், உங்க குடும்பத்துல யாரும் நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்க யாரும் நல்லா இருக்க மாட்டீங்க. உண்மை தெரிஞ்சு இப்படி எல்லாரையும் ஏமாத்துறீங்கல்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இன்னும் கிடைக்கலையா? இந்த இங்க கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்கு, இதை நல்லா புரட்டி போட்டு தேடி பாரு. நீ தேடுற ஆர்டிகல் கிடைக்கும். ஒரு ஆட் கொடுக்கணும். அவரா வா. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் விக்கிறதுக்காக ஆட் கொடுக்க வந்திருக்கேன். செகண்ட் ஹேண்ட் பைக்கு ஆடா? 250 ரூபா ஆகும்பா. ஐயோ பைக்கே அவ்வளவு தேராதே. இவ்வளவு பணம் கொடுத்து ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பைக் யாரும் வாங்கினா என்ன பண்றது? அதை பத்தி எல்லாம் நாங்க எதுவும் சொல்ல முடியாது, அதுக்கு கேரண்டி தர முடியாது. எந்த விதமான ஆடு கொடுத்தாலும் போடுவோம். வாங்குறது, விற்கிறது, கல்யாணத்துக்கு ஆடு கொடுக்கறது. எப்படி ஆடு கொடுத்தா உங்க வேலை முடியல? இதுல ரொம்ப வருஷமா இருக்கிறேன். ஆடை கொடுத்துட்டு போங்க, உங்க வண்டி எப்படி விற்கிறதுன்னு மட்டும் பாருங்க. இந்த அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு. 100, 200, 220, 230, 240, 250 இந்தாங்க ஐயா. சரி சரி தம்பி, முதல்ல எல்லா டீடைல்ஸையும் எழுதி கொடுத்துட்டு போங்க. முதல்ல வண்டி மாடல் என்னன்னு எழுது. என்ன விலைக்கு வந்தா கொடுப்பீங்க, உங்க அட்ரஸ் என்ன, எல்லா டீடைல்ஸையும் எழுதுங்க. அப்படியே உங்க போன் நம்பரே எழுதுறேன். நீ பாத்துக்கிட்டே இரு. நம்ம ஆடை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டு வர போறாங்கன்னு. ஏன் இன்னும் சாப்பிடாம இங்க உட்கார்ந்திருக்க தனியா? எனக்கு பசிக்கவே இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா பேட் பாய் இல்ல, ரொம்ப ஹானஸ்ட்னு ஒத்துட்டாங்களா? இல்ல, ஆனா கூடிய சீக்கிரமே ஒத்துக்குவாங்க. நீங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணுமா மம்மி? நீ வேணா பாத்துட்டே இரு. கமிட்டியோட ரிப்போர்ட் வந்த உடனே நம்மள தப்பா பேசுற எல்லாருமே உங்க அப்பா எவ்வளவு நல்லவர்னு புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா மறுபடியும் கோர்ட்டுக்கு போவீங்களா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல?
உங்க அப்பா இல்லாம நான் வாழற ஒவ்வொரு நிமிஷமுமே எனக்கு கஷ்டமா தான் இருக்குடா. அவர் இருந்திருந்தா அப்பா திரும்ப வரணும். உன்னோட இந்த ஒரு விஷ் மட்டும் என்னைக்கும் நடக்கவே நடக்காது. உங்க அப்பா இல்லாம நான் வாழற ஒவ்வொரு நிமிஷமுமே எனக்கு கஷ்டமா தான் இருக்குடா. அப்பா திரும்ப வரணும். உன்னோட இந்த ஒரு விஷ் மட்டும் என்னைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி தான் நீ வாழணும்னு ஆசைப்பட்டியா? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா நீ சந்தோஷப்பட மாட்டேன்? உண்மையை சொல்லு. உன்னுடைய எல்லா இன்ப துன்பத்தையும் பகிர்ந்துக்கிற மாதிரி உனக்குன்னு ஒருத்தர் இருக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப சுலபம். ஆனா நிஜ வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு விதவைக்கு யார் வாழ்க்கை தருவாங்க? என்ன மாதிரி ஒரு விதவையும் என் குழந்தைங்களையும் யார் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? பணம் என்ன மரத்துல காய்க்குது? இந்த வீட்லயே அவர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு. எத்தனை பேருக்கு தான் சோறு போட்டு கவனிச்சுப்பாரு? வரவு எத்தனா செலவு பத்தனாங்கிறது இந்த வீட்டுக்கு தான் பொருந்தும். வேணா 600 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கம்மா. 550 ரூபாய் ஓகேவா? 500 ரூபாய். எந்த விதமான ஆடு கொடுத்தாலும் போடுவான். வாங்குறது, விற்கிறது, கல்யாணத்துக்கு ஆடு கொடுக்கறது. எப்படி ஆடு கொடுத்தா அவங்க வேலை முடியல. டீடைல்ஸும் அட்ரஸும் எழுதியாச்சு. போன் நம்பரையும் எழுதியாச்சு. கார்டியன் விஷ் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் மம்மி. அப்படியா? என்ன சொல்ற நீ? நம்ம காலனில புதுசா ஒருத்தங்க குடி வந்திருக்காங்க. ஆனா எனக்கு எப்படி தெரியாம போச்சு? இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு அசிங்கமா போகும் இல்ல சங்கீதா? இல்ல இல்ல, இன்னும் 1 மணி நேரத்துல எல்லா நியூஸையும் புடிச்சிடுறேன் பாரு. அவங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, எத்தனை பசங்க, என்ன வேலை செய்யறாங்க, ஏன் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். நீ முதல்ல போன வை, நான் உடனே வெளியில போகணும். அவங்க வேற புதுசா வந்திருக்காங்க. இந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போனாதான் கெத்தா இருக்கும். மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாம போச்சே. இல்ல, நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. அவங்கள பாக்க போறேன். வெறும் கையோட போலாமா? லட்டு எடுத்துட்டு போறேன். இந்த குரு எங்க போய் தொலைஞ்சான்?
தரணி சொல்லு. குருவாதான் இருக்கும். நீ சொல்லுப்பா. இல்ல 1 மணி நேரத்துல அங்க வந்துருவேன். கண்டிப்பா லேட் ஆகாது. ஒரு நிமிஷம். ஏய் சொல்றேன்ல குரு, காஃபி போடு. தரணி ஆபீஸ்ல வந்து பேசுறேன்னா விட நான் படுத்துறேன். ஹலோ சார். நான் மிஸ்ஸஸ் ரேணு சார். குட் மார்னிங். ஐயோ என்ன வேணும்? நான் நம்ம காலனிக்கு நான் உங்களை வரவேற்க வந்திருக்கிறேன். ஏன் சந்தோஷப்பட்டதுனால. நீங்க எதுக்கு சந்தோஷப்படணும்? இந்த பாருங்க, நீங்க நம்ம காலனிக்கு புதுசா குடுத்தன வந்திருக்கீங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் வீட்ல இருந்து தட நேர ஓடி வந்துட்டேன். அதுவும் லட்டுவோட. ப்ளீஸ் டேக். நானே பண்ணேன். சரி, நான் இந்த காலனிக்கு வந்ததுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா கேட்டீங்க. நான் எங்க பெரிய ஆளு. நீங்க எங்க வீட்டு பக்கத்துல குடி வந்திருக்கீங்க. நான் எப்பவும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். இங்க உங்களுக்கு வீடு சௌகரியமா இருக்கா, ஏதாவது தேவையா வேணுமான்னு கேட்கணும்ல. இந்த காலனில என்ன மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி, நீங்க மட்டும் இருக்கீங்க, உங்க ஃபேமிலிய காணோம். உங்க வைஃப கேட்டேன். வைஃப்? எஸ். அவ எங்க ஓடி போயிட்டா? ஏன்? எப்போ? எங்க? எங்க ஓடினான்னு தெரியாது. பட் நேத்தா ஓடினா. அந்த டெம்போக்காரா இருக்கல, அதாங்க திங்ஸ் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு டெம்போக்காரன் வருவான்ல. ட்ரிப் அடிச்சதுக்கு பணம் கேட்டான். நேத்து வேற சுத்தமா என்கிட்ட பணம் இல்லையா, அது அவங்க கிட்ட சொன்னேன். என் ஒய்ஃப கூட்டு கிளம்பிட்டேன். கேட்கவே கேவலமா இருக்கே. காசு இல்லங்கிறதுக்காக இந்த டெம்போக்காரன் 2-3 நாள் கழிச்சு பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டானா? சரி, பணம் முக்கியம் தான். அதுக்காக வீட்டுல இருக்க பொருள் எடுத்துக்கிட்டு போலாம்ல. எதுக்கு உங்க ஒய்ஃப கூட்டிட்டு போனா? அப்புறம் நீங்க நமக்கு என்ன? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வைஃப வீட்டுக்கு கூட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். என்னது ஐடியா சூப்பரா இல்ல? அது என்னன்னாங்க, எனக்கு நைட்ல பாத்தீங்கன்னா தனியா படுத்தா தூக்கம் வராது. யாராவது கூட இருக்கணும். ஒருவேளை நீங்க ஐ மீன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா, அதாவது நம்ம காலையில ஏதாவது நல்ல ஐட்டமா இருந்துச்சுன்னா. நான் அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் கிடையாது. அட கேங் இப்படி பயந்து சக்கா வாங்குறீங்க. ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த சின்ன உதவியை கூட நீங்க பண்ணக்கூடாது. முடியாது. இந்த கமிஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும்னா கூட கேட்டு வாங்கிக்கங்க. பாத்துங்க, தனியா தூங்க விட்டுறாதீங்க. ஹலோ நெய்பர், அந்த லட்டு கொடுத்துட்டு போலாம்ல. அலையறத பாரு. யார் இந்த புல்டோசர்? எவனுக்கு தெரியும்? ஃப்ரீயா விடு. வேலை வெட்டி இருக்காது, வெட்டி வேலை இருக்கும். வீடு விடா போய் ஊர் ஒம்புக்குன்னே அலைவாங்க. அடுத்த தடவை இந்த பக்கமே தலை வச்சு படுக்காது. ஆமா, நீங்க போயிருந்த இது வாங்கதான். காஃபி போடுறா. லேட் ஆகுதுல ஆபீஸ்க்கு. சொல்டா. எத்தனை மணிக்கு? 2 மணியா? ஓகே, டன். ஐயா, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நீ அப்புறமா பண்ண. அங்கிள், எனக்கு இந்த ஆட் பேப்பர்ல வரணும். எல்லாத்தையும் நான் இதை எழுதியிருக்கேன். இந்தாங்க, அதுக்காக. ₹250 இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். இப்ப எதை பத்தி விளம்பரம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க? என் அம்மாவுடைய கல்யாணத்துக்காக. என்ன சொன்ன? எஸ், என் அம்மாவுடைய கல்யாணத்துக்காக தான். மீனா அமர், வயசு 28, விதவை. ஏற்கனவே குழந்தைகள் 2 உள்ளது. தன்யா 8 வயது. ஆதித்யா 6 வயது. மிகவும் அழகாக இருப்பாள், நல்லவள். வீட்டு வேலை அனைத்தும் செய்ய தெரியும், சமையலும் நன்றாக செய்வாள், இங்கிலீஷும் தெரியும், நன்கு படித்தவள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 24 விஸ்வேஸ்வரன் இல்லம், இண்டோர்.
இந்த ஆடை கொடுக்குவாமா வந்த முடியாதுமா. இந்த ஆடெல்லாம் எங்களால போட முடியாது. என்ன ஆடை கொடுக்க வந்த நீ சின்ன குழந்தையாச்சம்மா. ஏன் சின்ன பசங்கள ஆட் கொடுக்க கூடாதா என்ன? இல்ல, நாங்க ஏத்துக்க மாட்டோம். அதுலயும் இந்த மாதிரி ஆடை போடவே முடியாதுமா. அப்படி இத போடணும்னா ஒண்ணு உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, இல்ல வீட்டுல இருக்கிற யாராவது பெரியவங்களை கூட்டிட்டு வா. புரிஞ்சுதா? அங்கிள், உங்களுக்கு ஒரு விஷயமே புரியல. நான் என் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அங்கிள். அடடா, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா அதை இந்த மாதிரி விஷயத்துல பண்ணக்கூடாது. அங்கிள், என்கிட்ட இன்னும் கூட பணம் இருக்கு. இந்தாங்க, இதையும் என்ன எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் எப்படியாச்சும் ஆட் மட்டும் போட்டுருங்களேன். ஆமா தாயே, முதல்ல நீ இதை எடுத்துக்கிட்டு கிளம்புமா. இந்தா, நீ கொண்டு வந்த காசு தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியுமா, இல்ல நான் கொண்டு வந்து விடவா? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், எனக்காக ஆட் போடுங்க அங்கிள். எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். முதல்ல நீ கிளம்பு. எத்தனை தடவை சொல்றது? நீ கிளம்பு, போ. போங்கறல, நேரா வீட்டுக்கு போனோம். காலையில இருந்து வேலையே ஒழுங்கா ஓடல. குமார், அந்த பயில எடுறா. பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுதே. எப்பேற்பட்டவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கும் தம்பி. எத்தனை பேரை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். பல வருஷமா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்பா. எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். பணத்தை காட்டின உடனே எல்லாரும் இப்படி வாயை பொளந்துட்டு வந்துருவானுங்க. அவங்க வாயை அடைக்கிறதுக்கு நான் தேவையான பணத்தை கொடுத்துருவேன். செம்ம காமெடியா இருக்குங்க. அது ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. ஐயோ, இல்ல 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 இல்ல, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன சார், ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க. உங்களை நான் விட போறது இல்ல. இவ்வளவு பிரமாதமான ஆக்டிங் திறமையை உங்களுக்குள்ள வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்காக ஒரே தடவை நடிச்சு காட்டுங்க ப்ளீஸ். ஒரு கடைசியா ஒரே தடவை பண்ணி காட்டுங்க பாக்கலாம். சரி, இவ்வளவு தூரம் நீ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நான் பண்றேன். இதே மாதிரி ஒரு ஆபீஸ்க்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். அங்க பணத்தை பார்த்த உடனே ஒருத்தன் இப்படி வாய போலாம். இன்னைக்கு ராத்திரி டேப்பரை மாட்டிக்கிட்டு தூங்க. நாளைக்கு காலையில படுத்துக்கிட்டே பேப்பரை பார்க்கும்போது உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ யாரு, யார் கூட சம்பந்தப்பட்டிருக்க, நீ என்ன வேலை பண்ற, எல்லாமே நாளைக்கு பேப்பர்ல வரப்போகுது. மோகன் சார், நான் சொன்னதை மனசுல வச்சுக்காதீங்க. சாரி சார். கலகிட்ட மோகன் எப்படி பயந்து ஓடனு பார்த்தல. இந்த மோகன் பிரசாதைய வேலைக்கு வாங்க பாக்குறான். இவனை விட பெரிய பெரிய கொம்பனுங்களா ட்ரை. இவன் ராவு காலண்டா. நம்ம குருதான் எதுக்கு பண்றான்னு தெரியும். என்ன சமையல் பண்ணட்டும், எத்தனை மணிக்கு வருவீங்க? சொல்லுங்க தலைவா. ஏண்டா திடீர்னு அழற? நீ அழலையா? ஏன் அப்படின்னு கேட்ட? பார், உன் கதையை கேட்க இப்ப என்கிட்ட டைம் இல்ல. வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். குரு, எனக்கு தெரியாதுன்னு சொன்னல. ஹலோ ஹலோ, நல்லது. அவன் தொல்லை தாங்காம நெட்வொர்க்கே கட் ஆயிடுச்சு. வேண்டாம் மோகன் பிரசாத்.
உணர்ச்சி வசப்பற்றாத. நோ 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 நோ. என்ன ப்ராப்ளம் உனக்கு? தோடா. ஏய். ஹலோ ஹலோ ஹலோ. எது கழுவுற? ஐயோ, இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் இப்படியேதான் இருப்பீங்களா? எதுக்கு அழறான்னு கேட்டா இன்னும் அதிகமா அழ வேண்டியது. உனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத நீ சொல்லனா நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப சேடா இருக்காங்க. ஒரு விதவையோட வாழ்க்கையில என்ன நடக்கும் அது யாருக்குமே தெரியாது. ஒரு பொண்ணு விதவையானதுக்கு அப்புறம் அவ எல்லாருக்குமே பாரம் தான். நம்ம குடும்பத்துக்கும் தான். அவளை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அவ நிம்மதியா வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. என்ன 2 பசங்க நிலைமை என்ன ஆகுறது? அவங்க யார்கிட்ட விட்டுட்டு போறது? நாள்னா இதெல்லாம் நீயா பேசுற? இல்ல, என்னுடைய ஆவி. ஐயோ, நான் தான், வேற யாரா? இந்த ஆட போட்டாதான் என் மம்மியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்பதான் எல்லா மாசமும் உங்களுக்கு பணத்தோட டென்ஷன் இல்லாம இருக்கும். அப்பதான் அத்தோடைய பர்த்டேக்கு பேட் வாங்க டென்ஷன் இல்லாம இருக்கலாம். அப்புறம் எனக்கும் புது ஸ்கூல் ட்ரெஸ்ஸும் புது ஸ்கூல் பேக்கும் வாங்கலாம். யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட, மாமா கிட்ட, அத்தை கிட்ட திட்டு வாங்கவும் வேண்டாம். நான் என்னுடைய மம்மிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருக்கிற இரிட்டேட்டிங் ஆபீசர் என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டாரு. யாராவது பெரியவங்களோட வந்தாதான் இந்த ஆட போட முடியும்னு சொல்லிட்டாரு. இல்லனா இங்க வராதேன்னு திட்டாரு. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஒரே ஒரு வயதா இருக்கு, அதுக்குள்ளே புரிஞ்சிட்டியே. நல்ல பொண்ணு இல்ல, நான் சொல்றத கேளுமா ப்ளீஸ். அந்த பீஸ மட்டும் கொடுத்து. ஒரு விதவையா ஆனது என் அம்மாவுடைய தப்பா? அவங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? எல்லாரும் ஒரே மாதிரிதான். நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு விதவைனா அவளுக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிறந்தாலே பாவம் தான், காலம் பூரா கஷ்டப்பட வேண்டியதுதான். உங்களுக்கு இத பத்தி எல்லாம் என்ன கவலை? ஹெல்ப் பண்றேன்னு வெறும் வாய் மட்டும்தான். போகாத நில்லு. நான் சொல்ற இது 4 சைஸுக்கு இருந்துட்டு 400 ரூபாய்க்கு பேசிட்டு போதே. பாவை உங்க அம்மா ஒரு பக்கம் விதவை, இன்னொரு பக்கம் சோகம். அம்மா, முதல்ல இந்த மருந்து குடிங்க. அம்மாடி, இந்த மருந்து வேற காலியாக போகுது. மறுபடியும் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே. இல்லடா மோகன் பிரசாத், இன்னைக்கு மட்டுமே அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அப்புறம் உன்னால நிம்மதியா தூங்க முடியாதுடா. ஏய் ஏய் பாப்பா, ஏய் நில்லு, ஏய் நில்லு, ஓடாத. ஏய் நானா, என் கூட வா. எங்க? ஆட் போட வேணாமா? அந்த அங்கிள் முடியாதுன்னாரு. இந்த பத்திரிக்கையில எது போடணும் போடக்கூடாதுன்னு டிசைட் பண்றது ஐயா தான். ஐயோ, அந்த பொண்ணை விடாது போல இருக்க. உன்ன வேற இழுத்துட்டு வந்துருச்சா? முதல்ல அந்த ஆட பாத்துட்டு அப்புறம் சொல்லு. என்ன லிக்கர் ஆடா இல்லையா? ஆடா, சிகரெட்டுக்கு ஆடா இல்ல தம்பி, இல்ல மசாஜுக்கான ஆடா. நிலைமைய புரிஞ்சுக்கங்க சார். ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு விதவையான அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா நீங்க என்னவோ ராஜன் சார், ஷேம் ஆன் யூ. சேம் டு யூ. என்னது
அது ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு 8 வயசு குழந்தை கொடுக்குற ஆடு எப்படி எடுத்துக்கிட்டு? இது முதல்ல வரும்போதே நான் தெளிவா சொல்லிட்டேன், போய் உன் அம்மாவை கூட்டிட்டு வான்னு. கேட்கல. சொன்னா இல்லையா? பதில் சொல்ல. எல்லா வீட்டுல பெரியவங்களை கூட்டிட்டு வான்னு, அதுவும் கேட்கல. இந்த பொண்ணு சொல்றது கேட்டு ஆட போட்டான்னு வச்சுக்கா, பாஸ் என்ன பண்ணுவாரு தெரியல, என் சீட்டை கிழிச்சிருவாரு. இதான் பிரச்சனையா? அப்ப ஒரு வேலை பண்ணலாம். இந்த பொண்ணுக்கு நான் கார்டியனா இருக்கேன். அப்புறம் என்ன போட முடியுமா முடியாதா? போட்டுலாம் போடலாம்ல. நல்லா கேட்டுங்க ராஜன் சார், நாளைக்கு காலையில எடிஷன்ல கொட்ட எழுத்துல பாக்ஸ் ஃபுல்லா ஆட் வந்துடணும். வரும் பாரு ராஜன் சார், நம்ம பத்திரிக்கையில ஆட் வந்ததுக்கு அப்புறமும் இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலன்னு பேர் வந்துடக்கூடாது. ஒருத்தர் விடாம ஆட பாத்துடணும். இந்த ஆட போட்டேன்னா இந்த ஊருக்காரங்க மட்டும் இல்ல, இந்த உலகம் பூரா இருக்கிற ஜனங்க எல்லாரும் வந்துருவாங்க. பாத்துக்கிட்டே இரு. வெரி குட் ராஜன் சார், நீங்களும் இந்த வேலையை பண்ணிடுங்க. ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு மேட்ரிங் டைப் பண்ணிடுங்க. சரி தம்பி. இப்போ உனக்கு சந்தோஷமா? நாளைக்கு காலையில பேப்பர்ல இந்த ஆட் வந்த உடனே உன்னோட உங்க அம்மாவோட ப்ராப்ளம் மொத்தமா சால்வ் ஆயிடும். பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுது. ஆஹா